போதை மயக்கத்தில் இருந்த 22 இளைஞர்களும் 4 பெண்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விடயம் சற்று பரபரப்பான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது என்பதை விட, கைது செய்யப்பட்ட 4 பெண்களில் ஒருவர் கண்டி நகர மேயருடைய மகள் என்கின்ற விடயம் பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது. தற்பொழுது இலங்கையை பொறுத்தமட்டில் போதை வஸ்துகளுடைய பழக்க வழக்கம் மிக பெருவாரியாக இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாகவே எடுத்து வைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இது கடந்த ஆட்சியில் ரணில் விக்ரமசிங்கே ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலில் போதை வஸ்துகளுடைய பழக்க வழக்கங்கள் மிக தாராளமாக இருந்தது என்று குறிப்பிடப்பட்டது. அதுவும் குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற பகுதிகளில் இருந்து இந்த போதை வஸ்துகள் கடத்தப்படுவதாகவும், ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளிலும் இருந்து இந்த போதை வஸ்துகள் கடத்தப்படுவதாகவும் பெருவாரியான குற்றச்சாட்டுகள் எழும்பிக் கொண்டு இருந்தன. இலங்கையை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயமும் இந்த போதை வஸ்துக்குள் சிக்கி சின்னாபின்னம் ஆகிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இது சார்ந்த செய்திகளை எடுத்து வைத்திருக்கிறார்கள். இதை நாம் தொடர்ச்சியாக பார்த்திருக்கின்றோம். தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்த ஒரு உயர்தர நட்சத்திர விடுதியில் நண்பர்கள் கூடி அவர்கள் நடத்தி கொண்டிருந்த அந்த போதை விளையாட்டில் காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கையில்தான் இந்த 26 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? யார் இந்த போதை வஸ்துகளை கடத்தி அதை கொடுத்து இளைஞர்களை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள்? அரசுக்கு தெரிந்தும் தெரியாது மாறி நடந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற பல கேள்விகள் இதனை மையப்படுத்தி எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த காணொலியில் அது சார்ந்த ஒரு தேடலைத்தான் எடுக்க இருக்கின்றோம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை அடைவதற்கான ஒரு களமாக அமையும். இலங்கையின் மிகவும் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றாக திகழக்கூடிய விக்டோரியா நீர்த்தேக்கத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டலில் கொஞ்சம் இளைஞர்கள் கூடி அவர்கள் மிகவும் போதையில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறார்கள் என்ற செய்தி காவல்துறைக்கு வருகிறது. உடனடியாக காவல்துறை அங்கு விரைந்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கிறது. அப்படி கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுத்த பொழுது காவல்துறைக்கு ஒரு அதிர்ச்சி. காரணம், ஆளும் கட்சியை சார்ந்த பிரமுகர் ஒருவருடைய மகள் அந்த கூட்டத்தில் இருப்பதைக் கண்டு காவல்துறை அதிர்ச்சி அடைகிறது. அதன் பின்பு காவல்துறையை சார்ந்தவர்கள் அங்கு சோதனை செய்கிறார்கள். சோதனை செய்கின்ற பொழுது கொக்கைன் என்கின்ற போதைப் பொருள்கள் அங்கு கைப்பற்றப்படுகிறது. அதுபோல வேறு பல வெளிநாட்டு போதைப் பொருட்களும் அங்கு கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற செய்திகள் வருகின்றன. இந்த காவல்துறை எடுத்த அதிரடி நடவடிக்கையில் அங்கு இருந்த 26 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 26 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயம் பேசுபடு பொருளாக இருக்கக்கூடிய சூழலில் அந்த 26 பேர் எப்படி கூடினார்கள் என்கின்ற கேள்வியும் எழும்புகின்றன. இவர்கள் முகநூல் வழியாக நண்பர்களாக உருமாறி கொண்டவர்கள். இப்படி முகநூல் வழியாக நண்பர்களாக உருமாறி கொண்டவர்கள் தங்களுடைய ஒரு கூடுகையை அல்லது தாங்கள் அனைவரும் இணைந்து சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர ஹோட்டலில் அவர்கள் அதற்கான களத்தை உருவாக்குகிறார்கள். அவர்கள் பணம் கட்டி இந்த நாள் நாங்கள் இந்த சந்திப்பை நடத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த நட்சத்திர ஹோட்டல் இவர்களுக்கான அந்த அரங்கத்தை அது ஒதுக்கி கொடுக்கிறது. அந்த குறிப்பிட்ட நாளில் அனைவருமே ஒன்று சேர்கிறார்கள். இதில் இந்த ஒன்று சேர்ந்ததில் 4 பெண்கள் தான், 22 பேர் ஆண்கள். எனவே இந்த 22 பேரும் 4 பெண்களும் சேர்த்து 26 பேர் ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடிய பின்பு இவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்பது நாம் அறிந்த ஒரு செய்தி தான். இளைஞர்கள் கூடுகின்ற பொழுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்கள் தொடரக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இங்கு உச்சகட்டமாக அவர்கள் உபயோகப்படுத்திய போதைப் பொருள்கள் அவர்களுடைய நிலைகளை தடுமாற வைக்கிறது. அவர்கள் அதை தங்களை மறந்து ஆடக்கூடிய ஒரு நிலைமையும், அவர்களுடைய செயல்பாடுகள் ஒட்டுமொத்தமாக வேறொரு களத்தை நோக்கி திரும்புகிறது. உடனடியாக இந்த செய்தி காவல்துறைக்கு வருகின்ற பொழுது காவல்துறை இதை நடவடிக்கை எடுப்பதற்கு சற்று யோசித்தது என்கின்ற செய்திகள் கூட உண்டு. ஆயினும்
காவல்துறையை பொறுத்தமட்டில் ஏதோ இளைஞர்கள் கூடி அரட்டை அடிக்கிறார்கள், போதை வஸ்துகளை அவர்கள் அந்த போதை வஸ்து மயக்கத்தில் இருக்கிறார்கள் என்கின்ற நிலைப்பாட்டில் காவல்துறை இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு வேகம் கட்டுகிறது. அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு காவல்துறை விரைகிறது. விரைந்து அங்கு இருக்கக்கூடியவர்களெல்லாம் சுற்றி வளைக்கிறது. சுற்றி வளைத்த பின்புதான் அவர்களுக்கே தெரிகின்றது கண்டி நகர மேயராக இருக்கக்கூடிய அந்த மேயருடைய மகளும் அதில் ஒருவர் என்கின்ற செய்தி தெரிகின்றது. அதன் பின்புதான் இவர்களுடைய பரிசோதனையில் கிடைக்கப்பட்ட அந்த போதை வஸ்துகள் இவைகளையெல்லாம் கைப்பற்றுகிறார்கள். தற்பொழுது இந்த விடயம் இலங்கை அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு முன்பு ஆட்சிபிடத்தில் ஏறிய அனுரா அவர்கள், நாங்கள் ஆட்சிபிடத்தில் ஏறியவுடன் எங்களுடைய முதல் கடமை இலங்கையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதும், இலங்கையில் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய போதை மாஃபியாக்களை இலங்கை மண்ணை விட்டு அப்புறப்படுத்துவதுதான் எங்களுடைய தலையான கடமை என்று அறிவித்தார்கள். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவர்கள் அடிக்கடி அறிவிப்புகள் செய்தார்கள். அதன் பின்பு கடற்படையை சார்ந்தவர்கள் முடுக்கிவிடப்பட்டார்கள். அதாவது ஒட்டுமொத்தமான போதைப் பொருட்களும் கடல் வழியாகத்தான் இலங்கைக்குள் வருகிறது என்கின்ற காரணத்தினால் கடற்படைக்கு அதிக அதிகாரம் கொடுத்து எந்தவிதமான போதை வஸ்துகளும் இலங்கைக்குள் நுழைந்துவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக நீங்கள் இருங்கள் என்பதற்கான ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எனவே போதை வஸ்துக்களுடைய நடமாட்டம் குறையத் தொடங்கிவிடும் என்கின்ற நம்பிக்கைதான் இருந்தன. குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலமுறை இந்த போதை வஸ்துகளை மையப்படுத்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நீண்ட உரைகளை நகர்த்தி இருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தமட்டில் அதாவது இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய முகத்தினை அவர்கள் தொலைக்கக்கூடிய ஒரு களமாக இந்த போதை வஸ்து மாஃபியாக்களுடைய அந்த நடமாட்டங்கள் இருக்கிறது. அந்த போதை வஸ்து மாஃபியாக்களுடைய கைகளில் சிக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களை மீட்டெடுப்பதே பெரிய சிரமமாக இருக்கிறது. காவல்துறையும் இராணுவமும் மிக தெளிவாக இதில் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் அல்லது என்கின்ற அதாவது அந்த மனதினால் வேதனைப்பட்டு சொல்லக்கூடிய களங்கள் நாடாளுமன்றத்தில் பல எடுத்து வைக்கப்பட்டு இருந்தன. ஆனால் நாடாளுமன்றத்தை பொறுத்தமட்டில் அமைச்சர்கள் உடனடியாக உறுதிமொழி கொடுப்பார்கள், நாங்கள் எப்படியாவது இந்த போதை வஸ்து மாஃபியாக்களை நாங்கள் அப்புறப்படுத்தி விடுவோம் என்று. இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த மேயருடைய மகளே இந்த போதை வஸ்து மயக்கத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார் என்கின்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஆட்சியாளர்கள் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, செயல் வடிவம் வேறொன்றாக இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது இந்த விடயத்தை மையப்படுத்தி காவல்துறை துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்றும், இந்த கொக்கைன் என்கின்ற போதைப் பொருட்களை அவர்கள் எங்கிருந்து கைப்பற்றினார்கள், எங்கிருந்து வாங்கினார்கள் போன்ற விசாரணைகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டு இருக்கின்றன. இவைகள் என்ன முடிவை தரும் என்பதை விட வருகின்ற காலத்திலாவது இளைஞர்கள் பாதிக்கப்படாத ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் வைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. நன்றியுடன் இன்பா.